பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆந்திரா ஸ்டைலில் கோவக்காய் தொக்குன்னு சொல்லலாம், பொரியலும் சொல்லலாம், நம்ம பெரட்டலும் சொல்லலாம், நம்ம விருப்பம்தான். ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து நம்ம இதை பொடி பண்ணிக்கணும். கடுகு, சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அவங்க காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், வதங்கினோன்னே ஒரே ஒரு தக்காளி, நாளைக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3/4 பதம் வெந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் இருந்தால் போதும். இது கூட தேங்காய் துருவல் போட்டால் கூட சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு